உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. ஒழுங்கான உறக்கமே வீட்டில் இல்லையே. மனவேதனை, வாக்குவாதம், குழப்பம், 11:45 மணி வரை பேசி பேசி தீர்த்தாலும் தீராத பிரச்சனை, இவைகள் வீட்டுக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்க. உண்மைதானே? அதுதான் பாட்டு பாடினேன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது, புலம்பிக்கிட்டே இருக்கும். கால் வந்துட்டாங்க. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, பக்கத்தில் வரலாம். 2.5 ஆண்டுகளாக தொழிலை பற்றிய மன வருத்தமும், இழந்து போன பணங்களால மன வருத்த சூழ்நிலைகளும், இடமாற்றம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு சில குழப்பமும் உங்க உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டு. வேற என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ அந்த அந்த இடத்தை பற்றிய தெளிவை மட்டும் உருவாக்கி தந்தா போதுமா? அந்த மனுவெல்லாம் ஒழுங்கா கொடுத்து முடிச்சாச்சா? காலம்ட்டாங்க. அதான் அந்த இடத்த பற்றிய ஒரு குழப்பம் இருக்குன்னு பார்க்குறேன். கண்ணை முடிக்காங்க, சாமியை கும்பிட்டு வந்து உட்காந்து கண்களை முன்னுங்க. யார் மறைத்தது பார்ப்போம். என்ன கொண்டு வந்துருவியா? சொன்னாலும் குற்றமடா, சொல்லவில்லை என்றால் சுத்தமடா. கண்ண முடிக்கலாம், பார்ப்போம். பத்திரத்தை எடுத்தவன் ஊரில் இல்லை, ஊர் விட்டு போயிட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பத்திரத்தை நம்ம உங்களுக்கு ஒரிஜினல் பத்திரம் வாங்கி தர்றது என் பொறுப்பு. அப்போ தான் அந்த இடத்த நீங்கள் உறுதிப்படுத்த முடியும். புரியுதா? அதில் ஏன் இந்த குழப்பம் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் அபகரிப்பு ஆசை தான் அதுக்கு காரணம். ஆனால் அதை போய் வேறு எங்கேயாவது எதுவும் பண்ண முடியுமானா முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பத்திரத்தை வேறு ஒன்றும் செய்ய முடியலை. புரியுதா? புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேறு ஒரு பத்திரம் நான் தெளிவாக ஒரிஜினலாக வாங்கி தரதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணித்தரேன். அடுத்த வாரம் என்னை முதலாடு பார்க்கணும், பார்த்து கொஞ்சம் பேசணும், விஷயம் பண்ணித்தரேன். தெளிவு தரேன். பக்கத்தில் வரலாம், தள்ளி விடுங்க. காட்டுமா? சரி, இங்கே வா, பக்கத்தில் வா. கண்ண முடிக்கா. அதுக்கு ஒரு செய்வனை வச்சு எதுவும் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டியோ? நல்ல பிள்ளைலா, தங்கமான பிள்ளைலா, உன்னை வச்சு நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம். கொடுக்க காலில் வந்துட்டோம். சாமியை நினச்சிக்கா, நம்ம ஐயாவை நினச்சிக்கா. ஓ நின்றோம். சரி. கண்ண முடிக்காமா ஒன்று கேட்க ஒன்று கேட்காதீங்க. நெல் இந்த கனியை அறுத்து தேய்ச்சி குளிச்சுக்கா. 3 முறை பார்க்கவா சரியாயிடும். வேற ஒன்றும் இல்லை, கவலைப்பட வேண்டாம். வாங்கித்தாரேன். கர்மசாமி அவினாசி, திருப்பூர் எல்லை அவினாசி. ஜூஸ் ஜூஸ் சந்திரோதயம் ஒரு பெண்ணானது. பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாரையா? இங்கே இருக்கு உங்கள் பிள்ளை கல்யாணத்தை பற்றி புரியல. காலன்றான். சந்திரோதயம் ஒரு பெண்ணானது இன்னொரு தூரம் காலன்ட்டு வரலாம். அங்கே போகணும்லண்ணா, போய் பார்க்கணுமா?
என்ன இருப்பாங்களா மார்க்கெட்டை தாண்டி போகுது. அவிநாயகத்தில் மார்க்கெட் இருக்கா? அந்த மார்க்கெட்லாம் தாண்டி போகணுமோ உங்கள் வீட்டுக்கு? 1 2 3 4 5 6 ஒரு கோயில் கோபுரம், அதில் வலது பக்கம் உள்ளே போனால் ஒரு உங்கள் வீட்டுக்கு போகிறோம்ல ஒரு பைப்படி, உள்ள கோடிக்குள்ளே போனால் உங்கள் வீடு. சரிண்ணா? கால் வந்துட்டு தேமாங்கனி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிள்ளையினுடைய ஜாதகத்தில் எந்த ஒரு குறைகளும் இல்லை. ஆனால் திருமாங்கல்யத்தை பூட்டுவதில் மட்டும்தான் ஒரு பிறவி பயன்படி ஒரு குற்றம் இருக்கு. ஓயாம பேசுறாங்க, பொருத்தம் இருக்கு, பேச்சுவார்த்தை நடக்கு, ஆனால் கல்யாணம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. அதுக்கு வேண்டிய வழி மட்டும் என்னங்கிறத நான் பார்த்து தெளிவுபடுத்திருந்தா போதுங்களா? கால் இந்த ஆணி 30க்குள்ள 2 மனங்களையும் சரி பண்ணி தெளிவான வாழ்க்கையை அமைச்சு தரேன், பணமும் தரேன். கடன்படாம மங்களத்தை நடத்துவாய், வெற்றி உண்டு. அதே அவிநாசி எல்லை தன் உடல்நிலையை பற்றியும் தன்னுடைய குடும்பங்களை பற்றியும் மன வருத்தப்பட்டு வந்த மகன். கால் ஒன்று அவர் வருவாரோ வர மாட்டார் ஐயா மோட்டார் வண்டியிலே. சுமார் ஓராண்டு காலங்களாக பிள்ளையினுடைய இல்லற வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரிவு பிரச்சனைகளை நினைத்து உள்ள வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இருக்கிற சின்ன குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய வருமானங்களும் சூழ்நிலைகளும் சரியான முறைகளில் இல்லை என்பதை பற்றிய வேதனையும் உள்ளத்துல. இதற்கு இடையில இருந்த வருமானங்களை எல்லாம் பறி கொடுத்துட்டு அடுத்து நாம நிலைத்து வாழ்வது எப்படி, ஒரு வழி வேணுங்கிற ஒரு ஏக்கம் உங்க உள்ளத்துல இருக்கு. காலம் அதனால இந்த உடல்நிலையையும் சரியாக்கி தரணும், பிள்ளையினுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்துக்கும் தெளிவான வழிகாட்டணும். வேற என்னப்பா வேணும்? இன்னும் ஒரு 20 நாட்கள் இந்த பிரயாசங்களை அடைந்துதான் ஆக வேண்டும். அதற்கு பின்பு நிலையான வருமானத்தை தர பொறுப்பான ஆட்களையும் கொண்டு கண்ண முடிக்கலாம். இந்த கனியை கொண்டு வீட்டில் வச்சுக்காப்பா, வலி வேதனை இருக்காது, எல்லாம் நல்லவா நடக்கும். அதே அவிநாசி திருப்பூர் பகுதி. அவிநாசியா திருப்பூரடா? திருப்பூர். கால் வந்துட்டு வா. திருப்பூரா? குடிரடிக்குதே. கிட்டவா கிட்டவா கிட்டவா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. கிட்டவா கிட்டாலும் நீயே கிட்ட வரையா? இப்ப என்ன வேணும் உனக்கு? என்னதான் வேணும்? வேலை போனால் காலையில் வேலை கூப்பிட்றேன், சேர்ந்து போனால் போய் லைன் மாறி கால் வந்துட்டு. ஏம்னா ஒரு நேரத்தில் இங்கே வரும்பொழுது எல்லாம் இழந்து வேதனைப்பட்டு வந்தான். இன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கேன், அதில் ஒரு குழப்பம் வந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் என்னை பார்க்க வரேன். கண்ணை மூடு முதல்ல. குபேரா இந்தா நிறைய வேலைகள் வரும், உனக்கு பணி செய்ய ஆட்களும் வரும், செல்வங்களும் வந்து சேரும். கொண்டு போய் பெண்ணிக்கா நல்லா இருக்கு. மதியத்துக்கு மேலே போ, இப்பவே பேராத, உட்கார். மன வருத்தப்பட்டது யாரு? காலம். என்னப்பா தொழில்?
பிறகு வியாபாரங்க லோடு வாங்கி நிலுவையில் பணமெல்லாம் கொடுத்து கால் உண்டு. அப்படியா? யாரு? கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு 1.25 சொல்றத விட ஒரு வருஷமும் 7 மாதமும் இவ்வளவு 1 வருஷம் 7 மாத காலங்கள் நம்ம தொழில் நம்முடைய பொருள்கள் போகுதே தவிர பணம் வர மாட்டேங்குது. அதே மாதிரி நம்மள்கிட்ட நம்பிக்கையோடு சென்றவர்கள்லாம் நம்முடைய பணத்தை வச்சுக்கிட்டு தராத ஒரு குறை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இதில் ஏதாவது குழப்பம் இல்லாமல் என் தொழிலும் ஓடணும், என் பணமும் வந்து சேரணும் அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொன்று, பிள்ளைகளில் ஒருவருக்கு ஒரு தொழிலை பற்றிய ஒரு மன வருத்தம். எதற்கு கொடுத்தா அவங்க நல்லா இருப்பாங்க, ஒரு சூஸ் பண்ண முடியலையேங்கிற ஒரு தவிப்பு உள்ளத்தில் இருக்கு. 5 வருஷமாக வேலைக்கு பர்மனெண்ட் ஆகும். அதை செட் பண்ணி தந்தால் போதுமில்ல. காலம் சொல்லலாம், பிடிச்சிருவோம். ஏன் கவலை பண்ணோம்? 1 2 3 4 இப்போ முடியாதா? சரி, 25 7வது மாதம் 2025 7வது மாதத்தில் உன்னுடைய மகனுக்கு அரசாங்கத்திலிருந்து வேலை வந்து உத்தரவாதமான முறையில் உறுதியாகும், வெற்றியாகி தரேன். அதே போல் அதில் ஒரு வம்ச வழி தலைக்கிறதுக்கு ஒரு ஆண் வாரிசு கொடுப்போம். என் பெயர் கருப்பண்ணன் அப்படின்னு பேர் வைக்கணும். விரும்புனா கால் சொல்லலாம். கர்பசாமிக்கு வரலாம். இந்தாப்பா எல்லாம் ஜெயிச்சு தரேன், செம்மையா இருக்கலாம். முருகா, அம்பிகாவதி அமராவதியா கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? கால் வந்து யாரு? ஸ்ரீகர்ப்பா. என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ? உன்னுடைய உடல்நிலைகளை போய் நான் பார்த்தேன். இடுப்புல இருந்து, இடுப்பு எலும்புல இருந்து ஒரு சைடு கீழே வர தசை நரம்பியல் பாதிப்படைந்து இருக்கு. உண்மையா? இது வந்து தீரக்கூடிய நோயா தீராத நோயா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி உள்ளத்துக்குள்ள. தீரக்கூடிய நோயின்னு மேலேருந்து உத்தரவாயிடுது. கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வீணான மனக்குழப்பம் ஒன்று. தன்னுடைய பெரிய குடும்பங்களோடு நம்ம இணைந்து போக முடியலையே அப்படிங்கிற ஒரு வேகமும் ஒரு வேதனையும் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கு. உண்மையா? அவைகளுக்கெல்லாம் காரணம் அவங்க பெரியவங்க எங்களை இணைந்து எங்களை ஏற்றுக்கொள்ளணும், எங்களுடைய தொழிலும் வாழ்க்கையும் சரி பண்ணி தரணும் என்பது இப்போ உங்களுடைய கேள்வி. கால் ஒன்று வரலாம். என்ன கருத்தாமி? அப்படியா? ஓ, மெல்ல. வேற என்னப்பா வேணும்? வார பௌர்ணமி போய் அடுத்த பௌர்ணமி வரணும். இந்த பௌர்ணமிக்கு இன்னும் 8 நாள் தான் இருக்கு. அடுத்த பௌர்ணமியில் வரும்பொழுது நிலமாலையும் முக்கனிகளும் உதிரி பூக்களும் சரக்கும் வாங்கிட்டு வந்துடும். வரும்பொழுது உங்களுக்கு வாரிசு பாக்கியத்தை கொடுக்க வேண்டியவோட வந்துடும். சரிண்ணா? மன வருத்தப்பட வேண்டாம். 1 2 3 4 5 5ஆம் இடமாகிய உந்தி தொப்புளுக்கு கீழே அடிவயிறு சம்பந்தமான வலி வேதனை அடிக்கடி வந்து உன்னை துன்பப்படுத்துது. அதெல்லாம் தீர்த்து உங்களை தெளிவாக்கி தந்தா போதும்ல. கால் வந்து கண்மணியே வரலாம். சோம்பல் படாமல் சுறுசுறுப்பாக இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு ஜெயிக்கும், வெற்றியாக்கி தரேன். கையில் வச்சுருக்கக்கூடிய வாகனத்தை கொஞ்சம் பேணி வச்சுக்கா, புரியுதா? பழுதடைந்திருக்கு, சரி பண்ணி வச்சுக்கா, ஆபத்தெல்லாம் ஆகித்தரேன். நல்லா இருங்க மக்களே. புண்ணியம் புண்ணியம். அதே திருப்பூர் எல்லை பெண்ணடியாள் பொம்பளைன்னு அர்த்தம். என்னடா கேட்க
இல்லை இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டுவாமா. தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவினில் ஓயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை. பையனுக்கு வயசு எத்தனை? இதுவரை அவனுடைய கூட்டாளிகள், நட்புகள், விளையாட்டுத்தனமான புத்திகள் இவைகளெல்லாம் இருந்து உன் உள்ளத்தை கொஞ்சம் உதயமாக்கிக்கிட்டு இருக்கும். அவனால் ஏதாவது மனக்குழப்பமும் தலைகுனிவும் ஏற்பட்டுருமோங்கிற ஒரு உள்ள பயம் உன் உள் மனசுக்குள்ள இருக்கு. அவைகள் வராமல் காப்பாற்றி தந்தா போதுமா? கால் வந்துடுவான். தின்ன பழம் கொண்டு தருவான், அதை தின்னும் முன்னே தட்டி பறிப்பான். வேற என்ன வேணும்? அவனுடைய மனசு தான் காரணம், அவனுடைய பழக்க வழக்கம் தான் காரணம். அதெல்லாம் மாறுமான்னு பார்த்தேன். சனி பகவான்கிட்ட கேட்டேன். 3.25 மாதங்கள் கழித்து விட்டால் நிலையான தொழில் அமையும். 16 ஆண்டுகளுக்கு அவன் தொழிலில் எந்த இடைஞ்சலும் வராது. வெற்றியாக்கி தரேன். 1. அவனுடைய இல்லற வாழ்க்கையை பற்றி நீ கேட்கவே இல்லையே. அதுக்கு காரணம் சனி பகவானுடைய தொல்லை தான். அதுவும் காரணம். அவனுடைய இல்லற வாழ்க்கை உன் மனதுக்கு மாறுபட்ட நிலையில் நடக்கும். ஏற்றுக்கிடுவோம், நல்லா இருக்கட்டும். காலம் கர்மசாமிக்கு எல்லாம் வெற்றியாக நடத்தி தரேன். எந்த ஆபத்தெல்லாம் அவனை காப்பாற்றுறேன். 3.25 மாதத்துக்கு நிலையான தொழிலை தரேன். நல்லா தான். மதியத்துக்கு மேலே விட்டு போ, வெற்றி விட்டு. திருவண்ணாமலைக்கு அரோகரா. எழுமலை வாசா என்னை ஆளு வெங்கடேசா. புரட்டுக்கு வந்திருந்தீங்களா நீங்க? இல்லையே. என்னப்பா, என்ன வண்டி வச்சிருக்கிறீங்க? கால் வந்துட்டு வரலாம். பக்கத்தில் வரலாம். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். உள்ளுக்கு சாமியே வரலையே, அது என்னன்னு பார்க்கணுமே. பச்சையம்மன் ஒரு பத்திரகாளி வடிவத்தில் வந்தாள். அருகினிலே இருப்பாள். கன்னிமாரங்கள் எல்லாம் எட்டி சென்று பார்த்து விட்டால் பாலமுனியன் ஒருவன் இருப்பான். இருக்கா அவங்க இல்லையில? இருக்கலாம். இப்பொழுது 2.25 ஆண்டுகள் மகனுடைய கிரகமே சரியில்லைன்னு ஏற்கனவே கேள்விப்பட்ட விஷயம் தானே. இப்போ 2ஆம் தடவை என்ன குழப்பம் வந்து விட்டது? 2.25 மாதம் இருக்கு. 2.25 வருஷம் போய் 2.25 மாதம் இருக்கு. அந்த தடங்களுக்கு முன்னால முட்டுக்கு கீழே மொழி பக்கத்தில் அவனுக்கு வலியும் சிறிய காயமும் ஏற்படும். அப்படி வராமல் பார்த்துக்கொண்டிருங்க. ஏன்னா அந்த சனி பகவான் அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் ஒரு சின்ன தவறை இருக்க வைக்கும். காப்பாற்றித்தாரேன். சொந்தத்தில் உனக்கு பெண் அமைஞ்சா அவங்க 2 உன் கூட இருக்க மாட்டாங்க, தனியாக போயிடுவாங்க. சொந்த பொண்ணு வேணுமா? அடுத்த பொண்ணு வேணுமா? அடுத்த பொண்ணு தான் கேட்குறேன். சொந்த பொண்ணு வேணாம். வேண்டாம். அதனால் அடுத்த பொண்ணு நடக்குமான்னு கேட்டேன். ஐப்பசி மாதம் 22ஆம் தேதிக்கு முன்னால் உள்ள முகூர்த்தத்தில் கல்யாணம். வயிறு வச்சதுக்காக வந்து லாபம் வரலாம், நஷ்டமே வந்து. விவசாயத்தை பற்றி இப்போதைக்கு கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. தை பிறந்தா வழி பிறக்கும். என் தங்கமே தங்கம். அவன் கம்பெனியில் அவனுக்கு நல்ல வழிவகுத்து தரேன். பணத்தை நிறைய தரேன். என்ன உனக்கு தெரியாமல் வரவு செலவு நிறைய வச்சுருக்கான். வேலை திருத்தி தரேன். குடி. கர்மசாமிக்கு அதே திருவண்ணாமலை பாப்பா ஆஞ்சநேயமூர்த்தி கால் விட்டு வரலாம். நீ வந்தோடனே ஆஞ்சநேயர் வராற. உங்க எங்க இருக்காருப்பா? புரியல, சத்தமா சொல்லு. பக்கத்தில் இருக்கா அந்த இடம்? ஆஞ்சநேயர் இருக்க இடமா? கால் விட்டு வரலாம். திருவண்ணாமலை அவங்களுக்கு எந்த இடம்? திருவண்ணாமலை அங்கே நில்லுங்க. வர என்ன வேணும்? கண்ணை முடிக்காங்க பார்ப்போம். அப்படியா? சரி.
3:30 மணிக்கு என்னை தனியை பார்த்து கேட்டு தெளிவடைஞ்சுக்கலாம். தீர்த்து தரேன், வெற்றி உண்டு. கர்மசாமி, ஆமா, உடல்நிலையை பத்தி கேட்க வந்தது யாரு? என்ன செய்து உடல்நிலை? எண்ணாத எண்ணவும் எல்லாம். எந்த ஊருனே? ஒரு நேரத்தில் இந்த வரும்பொழுது எதிர்த்து நடக்க கூட முடியாம இருந்துச்சு. ஆனா இப்போ தெளிவடைய வச்சிருக்கிறேன். இன்னும் ஒரு முறை காரணம் இருக்கு, கால் விட்டு வரலாம். ஏய் ஏய் வரலாம். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இந்த உடல்நிலை இருக்கக்கூடிய குறைபாடுகளுக்கு காரணம் கொஞ்சம் மாந்திரிகம் சம்பந்தமான குறைகள் தான் அதுக்கு ஒன்று உண்மையாக இருக்கு. அவைகளிலிருந்து நீக்கி உயிர் உள்ள வரை இனி இந்த உடம்புல எந்த ஒரு வியாதியும் எந்த வலி வேதனையும் இல்லாமல் நான் காப்பாற்றி தந்தா போதுங்களா? ஜெயிச்சு தரேன். கால் ஒன்று வரலாம். சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து வேற என்னப்பா வேணும்? சொன்னா வருத்தப்படுவீங்களாப்பா? பையன் நம்மளை காப்பாற்றுவான் அப்படி என்ற நம்பிக்கை உள்ளத்தில் இருந்தால் அதை எடுத்து வெளியே வைத்து விடலாம். ஆனால் எப்படியாவது அவனை திசைப்படுத்தி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இன்னும் 3 மாத காலம் அவகாசம் இருக்குது. தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டா அடிப்படி சண்டையெல்லாம் வந்துடும். மனதை அடக்கிக்கொள்ளும், காப்பாற்றி தரேன், கொண்டு வந்து சேர்க்கிறேன். வெற்றி நல்லா இருப்பாங்க. கர்மசாமி, ஆமாம், அங்கே போயிருக்கு. யாரு? காங்கேயம். ஓகே, வளர்த்த என் தங்கச்சி. சின்ன பிள்ளை கால் விட்டுவான். உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். வேற எதுவும் கோளாறுகள், இடம் சம்பந்தமான பிரச்சனையிலே மாந்திரிகங்கள் எதுவும் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தேன். நடக்கலை. ஆனால் மனிதனுடைய வஞ்சகங்களும் சூதுகளும் சேர்ந்து இப்பொழுது உன்னை வாழ விடாமல் தடுத்து குழப்பமாக்கிக்கிட்டு இருக்கு. 3 விதமான இடத்தில் உனக்கு பிரச்சனை. வீடு, நிலங்கள் சம்பந்தமான 3 பகுதியில் பிரச்சனை. அதே மாதிரி குழந்தைகளுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் கிரகங்கள் காணாது. மனதை கொஞ்சம் பக்குவப்படுத்தி வச்சு வெற்றியாக்கி தந்துதான் போதும்லா? கால் நிறுத்துவான். ஜெயிச்சு தாரேன். வில்லங்கம் இருக்கக்கூடிய தடம் உள்ள இடத்துல இந்த கனியை போடு. காசை வீட்டில் வச்சுக்கா, செல்வமா இருக்கும். கர்மசாமி, கோயம்புத்தூர். என்ன கடன்பட்டு மனவேதனை அடைந்தது யார்? கடன்பட்டு மனவேதனை. நீ கோயம்புத்தூரா? ஒன்று வந்து காலில் விழுதுக்கா. பாப்பா, போமா இருக்கியா? கடன் பட்டு இருக்கியா? இரு கூப்பிடுறேன். இன்னொரு தடவை விட்டுவாமா? ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே, அகலாமல் நீதருள்வாய். இன்னொரு தடவை கால் வந்துட்டுவா. இந்த பாடலை பாடியது யார்? கே. வீரமணி ஐயா அவர்கள். கொங்குமணி திருநாட்டில் உதித்தாயே திரு கோனியம்மன் என்ற பெயர் படைத்தாயே. கோனியம்மன் இருக்காளா ஊர்ல? இருக்காளா? அவளை போய் கும்பிடுவியா? போற வழி வார வழி தானே, அருமையா கும்பிட வழி தானே. கால்
மலைமகளே உன் கருணை வடிவம் கொண்டு தண்டு மாரியம்மன் என்ற பெயர் சொன்னது உண்டு. தண்டு மாரியம்மன் உங்க ஊர்ல இருக்க? இலைகளிலே வேப்பிலை கோர் புகழ் உண்டு. அது இந்த பேர் எனக்கு பிடிக்கல, ரொம்ப சேட்டை பண்ணுதான். என்ன சொன்னதை கேட்க மாட்டேக்கான். ஊர் சுத்துது எரும மாடு. இன்னொரு தடவை காலை விட்டு வா. எங்கள் மாறி நீ செய்த பரிசென்று வா. வேலைக்கு பெரியா படிக்கியா? படிக்க. என்ன படிக்க? +1. என்ன சப்ஜெக்ட் அது? பிஸ்னஸ். அப்படியா? கண்ணை மூடி பார்ப்போம். ஒரு தடவை ஸ்கூலுக்கு போகாமல் நீங்கள் இன்னொருத்தனும் 2 வீலரில் ஊர் சுற்றுறீங்களே, ஒரு வேப்ப மரத்தடியில் போய் உட்கார்ந்துருந்தீங்களே, ஒரு பெரிய ஆசிரமத்துக்கு அந்த பக்கம், கோயிலுக்கு அந்த பக்கம். காலேஜ் ரோட்டு கேமில் போனேன். கால் நிமிஷா உட்கார். இவன் படித்து வெளிநாட்டில் போய் கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ணுவான். இவன் இந்த உலக வாழ்க்கையை தெளிவாக புரிந்து நடந்துகிட்டு இருக்கான். விளையாட்டான குணம் இருந்தாலும் இவனுடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும். ஆனால் இப்போ உன் குடும்பத்துக்குள்ள கடன்பட்டு மனவேதனை அடைந்து வீட்டு வாடகை கொடுக்குற விஷயங்கள் கூட அப்படி மனக்குழப்பத்துக்குரியதாக தான் இருக்கும். வீட்டை ஓட்டுறதே கஷ்டமாக இருக்கும். உண்மையா இல்லையா? அதனால் அந்த நிலைகளை தெளிவாக்கி வாழ வச்சு தாரேன். வேற என்ன வேணும்? கால் வந்துட்டுவான். உள்ளவேனும் கோவிலிலே அவனுடைய மனத்தை போய் பார்த்தேன். ஊர் வந்து சேர்ந்து என் உள்ள வந்து சேர்றேன்னு மாதிரி உங்ககிட்ட ஒன்று பேசுவான், நடக்கிறது ஒரு மாதிரி நடந்துக்கிடுவான். அவன் உழைக்கிற பணத்துக்கு சரியான கணக்கு வராது. பொய்யும் புரட்டும் பேசி வீட்டுக்குள்ள அவன் ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஒரே வீட்டுக்குள்ள. புரியுதா? அவன் மனதை கொஞ்சம் பக்குவப்படுத்தி தெளிவு பண்ணி தந்தா போதும்ல. உங்களுக்கு வருமானத்தை பெருக்கி தாரேன், செம்மையா இருக்க வைக்க, கடனை தீர்த்து தாரேன். கால் வந்துட்டுவாங்க. அதற்கிடையில இவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையால ஒரு மன இடைஞ்சல் வரும். அதுல இவன் தப்பிச்சிருவான், அவட்ட மாட்டிக்கிட மாட்டான். புரியுதா? அதுக்கு அவ காரணமா இருக்க மாட்டான், இவன் தான் காரணமா இருப்பான். ஆனா பிரச்சனை வராது, காப்பாற்றித்தாரேன். படிக்க வச்சு வெற்றியாக்கி தந்துருந்தேன். வெளிநாட்டுக்கு போக வைக்க, நிறைந்த செல்வமா இருக்க வைக்க. வா பக்கத்துல வரலாம். வா மகளே. பாப்பாவுக்கு நான் கொடுக்குற விபூதியை கொடுத்துட்டான். நல்லா இருப்பாப்பா. இருக்கக்கூடிய தொழில் தடைபட்டு இருக்கிறது என்று நினைத்து வந்தது யார்? என்ன தொழில்? காலம் சொல்லலாம். எத்தனை ஸ்கேல் வர பாடுவீங்க? நல்ல ஸ்கேல் தான். மென்மையா பாட பழகிக்கிட்டீங்க. முப்பத்தி 2 ஆண்டுகளுக்கு முன்னால உங்களுடைய ஊர் வேற, இப்ப இருக்கிற ஊர் வேறையா? பக்கத்தில் இருக்குங்க, கொஞ்சம் ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இப்ப இருக்கிற இடம் வேற, அந்த இடம் வேற. கற்பராயன் சுவாமி, கற்பராயன் எங்க இருக்கிறார்? பக்கத்தில் இருக்கிறார். இப்ப 3 ஆண்டு காலங்கள் நீங்க நடத்துற தொழில உங்களுக்கு சரியான ஆக்ரிஜேஷன் வரல. அதே மாதிரி உங்களுடைய நேம் போட மாதிரி அடுத்தவங்க ஒன்று அடைச்சி உங்க பகுதியை மாற்றப்பட்டு வச்சிருக்கிறான். இது ஒரு நிலைமை இருக்கு. அதுக்கு மாறுபட்ட சூழ்நிலை நடக்குமான்னு கேட்டேன். நடக்கும், வெற்றியாக்கி தாரேன். வேற என்ன வேணும்ப்பா? பையன் நல்ல திறமைசாலி சாமி, கைக்குள்ள வரும். உங்களை விட்டு விலகி இருக்கான்.
கண்ணை முடிக்கலாம். ஆஹா, 1.5 வருஷத்துக்கு அவனை பற்றி கண்டுக்கிடாதப்பா, உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றி 1.5 வருஷத்துக்கு அவனை கண்டுக்கிடாத, வெற்றியாக்கி தரேன், தொழில் பெருகும், நல்லா இருக்கும். கருப்பசாமி, ஆமாம் அப்படியா, சரி. தன் பிள்ளை கல்யாணம் சம்பந்தமான விஷயத்தை கேட்க வந்தது யாரு? பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளை. கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டீங்களா? நீங்கள் கால் வந்துட்டு வரலாம். அக்காங்க ஏறுவாரேன். உங்களுக்கு பொம்பளை பிள்ளையா? முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. பிள்ளையினுடைய மனது இன்னும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையை பற்றி முடிவெடுக்க முடியல. அதனால நீதிமன்றம் வரை போகுமோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. உனக்கு ஏற்படலையா? அந்த மனத்தை மாற்ற முடியுமான்னு கேட்டேன். ஒரு பொம்பளை குறுக்க இருந்து அந்த குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கா. அவள் உள்ளத்தை மாற்றி தெளிவு பண்ணி வாழ வச்சுட்டு இருந்தா போதும்ல. கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு அப்படி ஒரே பிரியா. மனக்குழப்பம் இல்லாம இணைந்த வாழ்க்கையாக அமைச்சு தாரேன், ஜெயிச்சு தாரேன், வெற்றி காப்பாத்துறேன். கர்மசாமி, பையனுடைய திருமணத்தை பற்றி கேட்க வந்தது. திருமணம் பையனுக்கு வயசு எத்தனை? கால் ஒன்று சொல்லலாம். ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால பெண்ணால அவனுடைய மனம் பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சான். அதுல அவனுடைய தொழிலும் வருமானமும் பணமும் பாதிக்கப்பட்டது. ஆனால் இப்போ இன்னும் அவனுக்கு அதை பற்றிய ஒரு தெளிவு கிடைக்கல. இல்லற வாழ்க்கையை அமைக்க முடியுமா முடியாதாங்கிற சந்தேகம் ரொம்ப இருக்கு. அவனுடைய மனதை பார்த்தேன். மருதமலையிலிருந்து முருகப்பெருமான் வந்தார். மருதமலைக்கு போவாரான், அடிக்கடி போகிறான். அந்த முருகனுடைய திருவருளை நான் கேட்டேன், புரியுதா? அதனால் முருகனுடைய அடியார்கள் குடும்பத்திலிருந்து ஒரு பெண்மணி 2வது திருமணத்துக்குரியவளாக இருக்கிறாள், புரிகிறதா? அவன் அவனுக்கு மனைவியா வந்து சேருவா. இவன் கோடீஸ்வரனா வாழ்ந்துருவான். கல்யாணம் நடக்கு, ஐப்பசிக்குள்ள முடிக்க. வா பக்கத்துல வெற்றி உண்டு. நல்லாயிருவேன், சந்தோஷமா இருக்கலாம். யாருக்கு கிடைக்கும்? சந்தோஷமா இருக்கலாம். பணம் தந்திருக்கேன், பேணி காத்துக்காங்க செல்ல மக்களே, நல்லா இருங்க. அதே போல கோயம்புத்தூர் எல்லை என்னுடைய மகனுக்கு மாற்று மனம் நடக்க வேண்டும்னு கேட்டு வந்து மகன் வரலாம். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா? விவரம் புரியுதா? பிள்ளையனுடைய வாழ்க்கையை, மகனுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா, நம்மளை யாரெல்லாம் பாராட்டணுமோ அவங்கெல்லாம் பகையாயிட்டாங்க. முதல் வாழ்க்கை வீணா போவதுக்கு கோடு குண்டாமட்டிகள் காரணம். அதுக்கு நம் ரத்தங்களே காரணம், நம் உடன் பிறப்புகளே காரணம். அதான் எடுத்த உடனே பாடுறேன். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே. பணத்தால் வந்த வேணதான் இது, உண்மையா? அதனால எப்படியோ ஜெயிச்சாச்சு. மகனுக்கு அடுத்த மனம் நடக்குமான்னு கேட்டேன். அடுத்த மனம் நடக்கும். அது நடப்பதற்கு முன் தகப்பனுக்கு முட்டுக்கு கீழே கால் சம்பந்தமான குறைகளில் குழப்பம் ஏற்படும். இருக்கா? இப்போ அறிகுறி இருக்கு. அதை மாற்றி அவனுக்கு திருமணத்தையும் நடத்தித்தாரேன், பெற்றோர்களுக்கு பங்கம் இல்லாமல் வாழ்த்தையும் தாரேன். வரன் வந்துருக்குங்க, அது வந்து கோர்ட்டில் அவங்க தீர்ப்பு வாங்குறதுனால பெண்டிங்காக இருக்கு. 3 மாதம் டைம் இருக்கு. கால் வந்துட்டாங்க, உன்னோட ஜெயிப்போம்.
கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு வரலாம்ப்பா. வெற்றி அடைந்துருவாள், அரசு உத்தியோகத்துக்கு செல்வாள், கவலைப்பட வேண்டாம். மகனுடைய விஷயத்தை பேச வேண்டும். 3:30 மணிக்கு என்னை நீங்கள் பார்க்க வேண்டும். கர்பசாமி நீதிமன்றத்தில் வழக்குடையவர். உங்களுக்கு என்ன வழக்கு? உங்களுக்கு பூமி. விவசாயம் விளைகின்ற பூமியா, விளைந்து முடிந்த பூமியா? உங்களுக்கு விளைகின்ற பூமி. கால் வந்துட்டுவாங்க. பட்டுக்கோட்டை பக்கத்தில். வணக்கம்ண்ணே, நல்லா இருக்கீங்களா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். சுவாமியே வரலாம் 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 வரலாம். உன்னுடைய கட்டுமனை காட்டுக்குள்ள போய் பார்த்தேன். அங்க ஐயனார் குடியிருக்கிற இடம் அது. சரானா இருக்கிறார். அதான் சாமியே தரவையப்பான்னு சொன்னேன். அந்த ஐயனார் குடியிருக்க இடத்துல 6 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பிரச்சனைகள் குழப்பங்கள்லாம் மறைமுகமா வந்துருச்சு. அதுல உன் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கணும்னு சொல்லி திட்டமெல்லாம் போட்டாங்க. அதுல உன் தெய்வம் உன்னை காப்பாத்தி இன்னைக்கு வழிவகுத்து வந்துருச்சு. அதுக்கு மாந்திரிகம் சம்பந்தமான குழப்பங்கள் வச்சிருந்தாங்க. அந்த அடையாளங்கள்லாம் கண்ணுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு நடந்துச்சு. அதை வெற்றியாக்கி தந்துட்டா போதுங்களா? கால் விட்டுறலாம். கண்டிப்பா நம்ம 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும். இந்த வழக்குகள் இப்பொழுதைக்கு பேச்சுவார்த்தையில நடக்குமா அல்லது ஜட்ஜ்மெண்ட் படியே முறையாக வந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி. இடையில ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆனா செட் ஆகலையே. இன்னும் ஒரு சான்ஸ்ல அதை பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? நான் ஜெயிக்கிறேன். 7 மணிக்கு என்ன பார்த்துப்போம். அடிச்சுத்தாரேன். அடுத்த சந்திப்புல வெற்றி. கர்பசாமி அதே கோயம்புத்தூர் விளைநிலம் வீணா கிடக்கிற இடத்து மேல வழக்கு. என்னமா செய்யணும்? பையனுக்கு கல்யாணம் பேப. முருகா முருகா முருகா. என்னப்பா முருகன் கோயிலுக்கு எதுவும் வேண்டுதலை கிடக்கா? கோயில் இருக்கும், கர்பசாமி கோயில் இருக்கு பூமியிலேயே. அப்புறம் அது கேஸ் போட்டுருக்குறேன்னா முருகன் கோயிலுக்கு வேண்டுதலே இருக்கா? மலைக்கு போயிட்டு சென்னிமலை முருகனுக்கு போவீங்க. அவர் 8 இன்னும் கூப்பிட்றேன். சென்னிமலையில் தானே மாட்டு வண்டி ஏறிச்சு. அந்த கோயில் தானே அது. அங்கே ஏன் போகல ராஜா? ஏன் போகல? கால் வந்துவாங்க என்னன்னு பார்ப்போம். உன்னுடைய காட்டுக்குள்ள போய் பார்த்தேன். எல்லையில் ஓடையினுடைய கரை ஓரத்தில் நான் கர்பசாமி இருக்கேன். இடது பக்கத்தில் பார்த்தோம்னா அங்கே நீர் ஓடுகின்ற பகுதி. வலது பக்கத்தில் பார்த்தா நிறைய விளைநிலங்கள். அதையெல்லாம் தாண்டி இந்த பக்கம் போனால் அருமையான மெயின் ரோடு. சுற்றி போனால் வேற ஊருக்கு போயிடும். அப்படி ஊர் வச்சுருக்கீங்க. சரிண்ணா? அதான் உங்கள் எல்லை. அதே மாதிரி அந்த இடத்துக்குள்ள முன்னோர்களை புதைத்த ஒரு இடம் இருக்கு. யார் அது புதைச்சு கிடக்குது? 3 தலைமுறைகளுக்கு முன்னால புதைத்த இடம் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள கிடாரம் இருக்குன்னு சொன்னாங்க. தெரியுமா உங்களுக்கு? இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த இடத்த போய் நான் பார்த்தேன். பாக்கி எல்லா இடமும் கொஞ்சம் மண்ணெல்லாம் சாதாரண நிறமா இருக்கு. அந்த கோயில் பக்கத்துல போன இடத்துல மண்ணு மட்டும் கொஞ்சம் நிறம் மாற்றம் இருக்கு. அந்த இடத்த இப்போ கோர்ட்ல இருந்து மீட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன். போட்டவன் விளக்கமா ஒன்றும் கேஸ் போடலை, சாதாரணமாக தான் போட்டிருக்கான். உங்களுக்கு அது வில்லங்கமாக தெரியுது. அடுத்த மாதம் நமக்கு சாதகமாக